राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 4. ஒரு நாள் ராவணன் தனது விமானத்தில் போய்க் கொண்டிருந்த போது வழியில் ஒரு அழகிய பெண்ணை பார்த்தான். ஒரு தேவனின் மனைவியான அவளை பலாத்காரம் செய்ய முயன்றபோது அவள் நேராக பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டாள். எந்த ஒரு பெண்ணையாவது அவள் விருப்பமின்றி தொட்டால் அவனது உடல் சுக்கு நூறாகி சிதறிப்போகும் என பிரம்மன் அவனை சபித்தார். அந்த சாபத்திற்கு பயந்து அந்த பெண்ணை விடுத்து சென்றான். அதன் பிறகு தனது வழியில் வந்த அந்தணர்களையும் பசுக்களையும் கொல்லலானான். அவனது கொடுமையால் பூமாதேவி நடுங்கி போய் ஒரு பசு வடிவெடுத்து அனைத்து ரிஷிகளையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு பிரம்மதேவரிடம் சென்று தங்களை காக்கும்படி வேண்டினாள். அப்போது தசரதனின் குடும்பத்தில் நான் ராமன் என்னும் பெயருடன் பிறந்து ராவணனையும் மற்ற அரக்கர்களையும் அழிப்பேன். அனைத்து தேவர்களையும் நல்லவர்களையும் மகிழச் செய்வேன். எனக்கு உதவி செய்வதற்காக நான் படுத்துறங்கும் படுக்கையாக எனக்கு சேவகம் செய்து வரும் சேசன் 2வது சகோதரனாகவும், எனது கையில் நான் பற்றியிருக்கும் சங்கு 3வது சகோதரனான பரதனாகவும், எனது ஆயுதமான சுதர்சனம் சத்ருக்கனன் என்னும் 4வது சகோதரனாகவும் பிறப்பார்கள். நீங்கள் எல்லா தேவர்களும் வானரங்களாக பிறப்பீர்கள். பரமசிவன் மாருதியாகவும், பிரம்மதேவன் ஜாம்பவானாகவும், தன்வந்திரி சுசேனாகவும், பிரகஸ்பதி அங்கதனாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், அக்னி நலனாகவும், யமன் ரசவனாகவும் பிறப்பார்கள் என்னும் அசிரிதி ஒலி கேட்டது. விஷ்ணுவின் இந்த ஒளியை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றனர். அயோத்தியில் தசரதன் சுமித்திரை கைகேயி என மேலும் 2 மனைவிகளாக கொண்டான். மிக திறமையான அரசனான தசரதன் வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கினான். ஒரு நாள் இரவு தூங்கும்போது ஏதும் அறியாத ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் கொள்வது போல ஒரு கனவு கண்டு தனது குல குருவான வசிஷ்டரிடம் இந்த கனவின் பொருள் என்ன என கேட்டான். இது துர்சகுனங்களின் அறிகுறி. காட்டிற்கு சென்று சில மான்களை வேட்டையாடி கொன்று ஒரு தவம் செய்வாயாக என வசிஷ்டர் அவனுக்கு அறிவுரை சொன்னார். குருவின் அறிவுரை கிணங்க தசரதனும் மான்களை கொல்லவென காட்டிற்கு சென்றான். நாள் முழுதும் அலைந்து திரிந்து தேடியும் அவனது கண்களில் ஒரு மான் கூட தென்படவில்லை. மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு ஏரியின் அருகில் மறைந்திருந்து மான்கள் நீர் குடிப்பதற்காக வருமென நினைத்து காத்திருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் சரவணன் என்னும் ஒரு சிறுவன் மிகவும் நலிவுற்ற வயதான தனது தாய் தந்தையரை ஒரு காவடியில் சுமந்தபடி அந்த பக்கமாக வந்தான். மிகவும் தாகமாக இருந்த அவனது பெற்றோர் குடிக்க தண்ணீர் கொண்டு வரும்படி மகனை கேட்க, சரவணனும் தான் சுமந்திருந்த காவடியை தரையில் மெதுவாக இறக்கி வைத்துவிட்டு ஒரு குடுவையை எடுத்துக்கொண்டு நீர் கொணர சென்றான். அருகில் இருந்த ஏரியில் அவன் நீர் மொண்டு கொண்டிருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்ட தசரதன் அது ஒரு மான் நீர் அருந்தும் ஓசை என எண்ணி சத்தம் வந்த திசை பக்கமாக ஒரு அம்பை எய்தான். அது நேராக சரவணனின் இதயத்தில் பாய்ந்து தைத்தது. மானை தேடி ஓடி வந்த தசரதன் வீழ்ந்து கிடக்கும் சிறுவனை பார்த்து தன் செயலுக்காக மிகவும் வருந்தினான். சரவணன் தசரதனை பார்த்து,
இனி நான் அதிக நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன். எனவே உடனே இந்த குடுவையில் இருக்கும் நீரை கொண்டு போய் அங்கே தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் எனது தாய் தந்தையருக்கு கொடுங்கள். அவர்களது தாகம் தணிந்த சத்தத்தை கேட்டதும் நான் நிம்மதியாக இறப்பேன். அவர்கள் இருவரும் மிகுந்த தள்ளாமையாய் இருப்பவர்கள். நடக்கக்கூட அவர்களால் முடியாது. அவர்களை நான் ஒரு காவடியில் சுமந்து சென்று கொண்டிருந்தேன். ஓ எனது நல்ல அரசனே, இந்த வயதான ஏழைகளை காப்பாற்றுங்கள், அவர்களுக்கென இனி யாருமே இல்லை என வேண்டினான். துக்கத்தால் தசரதன் தவித்தான், அழுதான். ஆனால் அவனால் இந்த இழப்பை சரி செய்ய இயலவில்லை. நீர்க்குடுவையை எடுத்துக்கொண்டு காவடி இருந்த இடத்திற்கு சென்று ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றான் தசரதன். பார்வை இழந்த சரவணனின் தாய் எதிரே நிற்பவனை தன் மகன் என எண்ணிக்கொண்டு, மகனே, ஏன் ஒன்றும் பேசாமல் நிற்கிறாய்? இந்த நேரத்தில் உன்னை ஏரிக்கு அனுப்பியதால் எங்கள் மீது கோபமா? நீ எப்போதும் எங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பவனாயிற்றே. மகனே, இன்று உன்னை எரிச்சலுற செய்ததன் காரணம் என்ன என வினவினாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் துக்கம் தாழ முடியாத தசரதன் தனது மௌனத்தை கலைத்து நடந்த துக்க நிகழ்வை அவர்களிடம் தெரிவித்தான். ஓலமிட்டு கதறிய அவ்விருவரும், சரவணா, உன்னை போல் ஒரு பிள்ளையை இந்த உலகில் எவரால் பெற முடியும்? உன் பிரிவால் எங்கள் உள்ளம் வாடுகிறதே. நாங்களும் உன்னுடனேயே மாண்டு போகிறோம். எங்களால் இந்த துயரத்தை தாங்க முடியவில்லையே. ஏய், எங்களது அருமை குழந்தையை இரக்கமின்றி கொன்ற கொலையாளியே, நாங்கள் அனுபவித்தது போலவே நீயும் இந்த புத்திர சோகத்தால் மாண்டு போவாய் என உன்னை சபிக்கிறோம் என சாபமிட்டபடி அந்த கணமே மாண்டனர். தன்னால் நிகழ்ந்த இந்த துயர சம்பவங்களால் மிகவும் மனம் வருந்திய தசரதன் அவர்களுடைய ஈம சடங்குகளை தானே செய்து முடித்து அயோத்திக்கு திரும்பி நடந்தவை அனைத்தையும் வசிஷ்டரிடம் தெரிவித்தான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.